என்னங்க? போயிட்டாங்களா? போயிட்டாங்க, வாங்க. வெரி குட். எல்லாம் ரொம்ப நல்லா சமாளிச்சீங்க. இதே மாதிரி தான் எப்பவும் சொல்லணும். இல்லைன்னா என்ன நடக்கும்னு நந்தினி சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? ஏய் சார். கட் அவுத்துறா. சரி சார். நீ பிளாஸ்டர். இப்ப எதுக்கு கட்டல அவுத்து விடுற? அப்படியே கடந்து சாகட்டும் விட வேண்டியதானே? உன்னை பார்த்தா பாவமா இருக்குமா? ஏன் இப்படி புரிஞ்சுக்காம பிடிவாதம் பிடிக்கிற? புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் என்னடி இருக்கு? அதான் எல்லாம் புரிஞ்சு போச்சு. என்ன புரிஞ்சு போச்சு? பெத்த தாய கத்தியை காட்டி மிரட்டுறீங்க. உன் புருஷன் கை நீட்டி அடிக்கிறாரு. அதை நீ நின்னு வேடிக்கை பாக்குற. பாவம், ஒருத்தி கல்யாணத்தை திட்டம் போட்டு நிறுத்தி நந்தினி அங்க அனுப்பி வச்சிருக்கீங்க. இதெல்லாம் நல்லதுக்காடி நடக்குது. மா, இதெல்லாம் நந்தினியோட நல்லதுக்காக தான் செய்யறோங்கிறத நீ நம்ப போறது இல்ல. எங்களை காட்டி கொடுக்கணும்னு தான் நிக்க போற. அதுக்காக எவ்வளவு நாள் தான் உன்னை கட்டி போட முடியும்? நந்தினிக்கு போன் பண்ணி தரேன், அவகிட்ட பேசு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணுங்க. ஒருவேளை காட்டி கொடுக்கணும்னா கூட நீ அதை செஞ்சுக்கோ. ஏய், போன் போடு. போனை போட்டு ஸ்பீக்கர் ஆன் பண்ணு. சொல்லுக்கா. இரு, ஒரு நிமிஷம் ஸ்பீக்கர்ல போடுறேன். அம்மாவும் சித்தப்பாவும் நம்மள தப்பாவே நினைக்கிறாங்கடி. ஓ மாமனார் கிட்ட நாம செஞ்சதையெல்லாம் காட்டி கொடுக்கணும்னு பிடிவாதமா இருக்காங்க. நீயே பேசு. தெரியுமா, நீங்க தான் நான் இந்த வீட்டு மருமகன்னு ஆசை காட்டி கழட்டி விட பாத்தீங்க. நான் அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்டேன். அவங்களும் நான் இந்த வீட்டுக்கு வரதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இது உங்களுக்கு பிடிக்கலனா நீங்க போய்கிட்டே இருங்க. அதை விட்டுட்டு காட்டி கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த வீட்டுல ஒருத்தரை கூட விடாம எல்லாருக்கும் விஷத்தை வச்சு கொண்டுட்டு நானும் செத்து போயிடுவேன். நந்தினி, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. எனக்கு உங்க அட்வைஸ் எல்லாம் தேவையில்ல பெரியமா. நான் சொன்னதுதான். இதுக்கு மேலே நீங்க எங்களை காட்டி கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, இத்தனை பேர் சாவுக்கும் நீங்க தான் பொறுப்பாவீங்க, அவ்வளவுதான். நந்தினி வீம்புக்காரி, சொன்னதை செய்வார். கிருஷ்ணன் குடும்பம் மொத்தமும் சாவணும்னா எல்லாத்தையும் போய் சொல்லுங்க. இல்லைன்னா உங்க வேலையை பார்த்துட்டு சும்மா இருங்க. கீதா, சொல்லுங்க. கல்யாணம் முடிஞ்சு இவங்க 2 பேரும் இன்னும் அவங்க வீட்டுக்கு போலேன்னா சந்தேகம் வரும். 2 பேரும் நந்தினி வீட்டுக்கு கூட்டிட்டு போகட்டுமா? 2 பேரையும் ஒன்னா கூட்டிட்டு போக கூடாது. ஏதாவது உளறி வச்சிருவாங்க. சின்ன மாமா இங்கே இருக்கட்டும், உன் அம்மா மட்டும் கூட்டிட்டு போ. இவர் எங்கன்னு கேட்டா ஏதாவது சொல்லி சமாளிச்சு. சரிங்க. நைட் ட்ரெயினுக்கு டிக்கெட் எடுக்க சொல்லிட்டேன். இன்னைக்கே ஊருக்கு அனுப்பிச்சு வச்சிடலாம். கூட்டிட்டு போ. வாமா. வரேன், இரு. வாமா. என்ன மாமா யோசிச்சுட்டு இருக்கீங்க? போங்க, போய் ரெஸ்ட் எடுங்க. மாடிக்கு போங்க. சித்தப்பா வரா, நம்மளை பத்தி ஏதோ மசமா மாட்டிக்கிச்சு நினைக்கிறேன். ஆமா, அங்க பாரு. வணக்கம் சின்ன மாமா. வாங்க மாமா. வாங்க சித்தப்பா, உட்காருங்க. உட்காருங்க. சித்தப்பா வாங்க. சித்தப்பா நம்ம எப்படி இருக்கு? நல்லா இருக்கேன். இருங்க, டீ போட்டு. அதெல்லாம் வேண்டாம், தண்ணி மட்டும் கொடு. அம்மா எங்க? அம்மா உள்ளதா இருக்காங்க. அம்மா, அம்மா. என்னடி? சித்தப்பா வந்திருக்காரு. அத்தை சீக்கிரம் வாங்க அத்தை. வரேன் மாப்ள. வாரத்னம்.
கிருஷ்ண மாமா சொல்லி ஒரு நல்ல வக்கீல வச்சு அண்ணனுக்கு பெயில் பெட்டிஷன் போட்டாச்சு. இந்தாங்க சித்தப்பா. ஏன் சித்தப்பா அப்பா எப்ப வீட்டுக்கு வருவாங்க? எப்படியும் ஒரு 4-5 நாள்ல வந்துருவாருமா. இத சொல்றதுக்காக தான் வந்தீங்களா மாமா சார்? ஆமா. ஏன்? இல்ல, நாங்க எல்லாரும் பயந்தே போயிட்டோம். பயமா? எதுக்கு? அது ஒண்ணும் இல்ல ரத்னம், இப்பதான் கண்ணனை கூட்டிட்டு போய் அடிச்சிருக்க. மறுபடியும் அதுக்கு தான் வந்திருக்கோன்னு ஒரு பயம்தான். அந்த உமா குடும்பத்துக்காக உங்க அண்ணன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு. அந்த வீட்ல யாராவது ஒருத்தராவது அதை நன்றியோட நினைச்சு பாத்திருக்காங்களா? கொண்டு போய் ஜெயில அடைச்சு வச்சிருக்காங்க. விளங்குவாங்களா அவங்க? இங்க பாரு ரத்னம், வக்கீலுக்கு கேஸுக்கு அவங்க கிட்ட ஒரு பைசா கூட வாங்க கூடாது. அந்த கேஸுக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நீ சொல்லு, நகை நட்ட வித்தாவது நான் செலவு பண்றேன். அதெல்லாம் இல்ல நீ. பசங்க அண்ணன் மேல கோவமா இருக்கிறது உண்மைதான். ஆனா கிருஷ்ண மாமாவும் உமாக்காவும் அண்ணனை தப்பா பேசினதே இல்லையே. அதெல்லாம் நாடகம் ரத்னம். பசங்க எல்லாரையும் பேச விட்டுட்டு அவங்க 2 பேரும் நல்லவங்க மாதிரி வேஷம் போடுறாங்க. அம்மா சும்மா இருக்க மாட்டியா நீ? அவங்கள தப்பாலாம் பேசாதம்மா. நான் ஒத்துக்கவே மாட்டேன். மாமாவத்தின் தெய்வம். அவங்க தான் வக்கீல ஏற்பாடு பண்ணிருக்காங்கன்னு சித்தப்பா சொன்னார்ல, அது கேட்கலையா உனக்கு? டேய், புள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுறத கிருஷ்ணனும் உமாவும் நல்லாவே செய்வாங்க. அவங்கள பத்தி உனக்கு தெரியாதுடா. சரி சரி, அதெல்லாம் விடுங்க. சரி, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? கிரியும் அவர் கூட ஒரு தெரிந்தானே சேருமதுரை, அவங்க 2 பேரும் இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்காங்க. என்ன யாரும் பேச மாட்டேங்கிறீங்க? என்ன சித்தப்பா நீங்க புது கதை சொல்றீங்க? அவங்க 2 பேரும் ஆக்சிடென்ட்ல இருந்துட்டாங்க, நீங்க தானே பாடி வாங்கி கொடுத்தீங்க. இப்போ நீங்களே எப்படி சொல்றீங்க? ஏதோ ஒரு கோல்மால் பண்ணிருக்காங்கம்மா. அது எப்படின்னு தான் விசாரிக்க போறோம். என்னப்பா நீ? செத்தவங்க எப்படி உசுரோட வருவாங்க? அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? ஆதாரம் இல்லாமலாம் சொல்லுவாங்க. கண்ணன், பிரபா கல்யாணத்துல வீடியோ எடுத்தாங்களே, அவங்கள நீ பாத்தியா? அது சித்தப்பா பார்த்தேன் சித்தப்பா. சுமதி, நீ பாத்தியாமா? பார்த்தேன் சித்தப்பா. நீளமா முடி வச்சுட்டு தொப்பி போட்டுட்டு இருந்தாரே, அதே மாதிரி கூட ஒருத்தர் ஒல்லியா முடி வச்சிட்டு இருந்தாரே. எப்படிமா அவ்வளவு கரெக்டா சொல்ற? என்னன்னு தெரியல சித்தப்பா, அவங்கள பார்த்தாலே ஏதோ திருடங்களை பாக்குற மாதிரியே இருந்தது. மாதிரி இல்லம்மா, அவனுங்க திருடனுங்க தான். அவங்க தான் மாறு வேஷத்துல வந்த கிரியும் சேர்மதுரையும். என்ன சித்தப்பா சொல்றீங்க? உங்களை மீறி அவங்க எப்படி உள்ள வர முடியும்? எப்படியோ வந்துட்டாங்க. ஆனா எதுக்கு வந்தாங்க, அதுக்கு யார் யார் உள்கையா இருக்காங்கன்னு தான் தெரியல. அதைத்தான் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருந்தா நந்தினிக்கும் கீதாக்காவுக்கும் தெரியாமலா இருந்திருக்கும். ஏய், நீ கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டியாடி? உங்க சித்தப்பன் போலீஸா இல்ல நீ போலீஸா? நீ அவருக்கு சொல்லி கொடுக்கறியா? என்ன நீ, அவ சந்தேகம் தானே கேட்டா, அதுக்கு எதுக்கு அவன் மேல கோவப்படுறீங்க? அது இல்லப்பா, அனாவசியமா ஒருத்தர் மேல சந்தேகத்தை கிளப்பி விடக்கூடாது இல்லையா? தப்பு செஞ்சவங்க யாரா இருந்தாலும் தப்பிக்கவே முடியாது. தப்பு செய்யாதவங்க பயப்பட தேவையில்லை. நீங்க பதறாதீங்க. இல்ல இல்ல. சுமதி, நீ ஒரு வேலை செய்யணும். சொல்லுங்க சித்தப்பா. உன்னோட போன் எங்க? உள்ள கிச்சன்ல இருக்கு. போய் எடுத்துட்டு வா. இந்தாங்க சித்தப்பா. நான் சொல்ற நம்பரை டயல் பண்ணு. 9578999133. இரு. இது நந்தினியோட நம்பர். இதுக்கு ஃபோன் பண்ணி அவங்க அக்கா மாதிரி பேசு. மாமா உயிரோட இருக்கிற விஷயம் போலீஸுக்கு தெரிஞ்சு போச்சு, என்ன வந்து விசாரிச்சாங்கன்னு சொல்லு. நந்தினி பேசுறத வச்சு அவங்களுக்கு உண்மை தெரியுமா இல்லையாங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். இப்ப நீ கால் பண்ணு, ஸ்பீக்கர்ல போடு. அண்ணி, நீங்க எங்க போறீங்க? உனக்கு சாப்பிட டிஃபன் ஏதாவது பண்றேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், கொஞ்ச நேரம் இங்கே இருங்க. தேவைப்பட்டா நீங்களும் பேச வேண்டியது.
நான் அக்கா பேசுறேன். அக்காவா? எந்த அக்கா? புருஷன் வந்த உடனே சொந்த அக்காவையே எந்த அக்கான்னு கேக்குற பாத்தியா? ஆ, இல்ல சாரிங்க. இது புது நம்பரை வேற இருக்கு. யாருன்னு ஜட்ஜ் பண்ண முடியல. ஐயோ, நான் கீதா பேசுறேன் நந்தினி. ஆ, கீதா அக்காவா? ஆ, குரல் வேற மாதிரி இருக்கே. அது என்னன்னு தெரியல. தொண்டை கட்டிட்டு இருக்குமா? ஓஹோ. ஆ, சரி சொல்லுக்கா. ஆமா, ஏசி ரத்தனம் அங்க வந்தாரா? ஆ, இல்லையே. ஏன்க்கா கேக்குற? இல்ல, மாமா உயிரோட இருக்கிறது அவருக்கு தெரிஞ்சு போச்சுடி. ஹலோ. ஹலோ, யாரா இருக்கும்? ஹலோ. ஹலோ, யாருங்க நீங்க? என்ன நந்தினி, திரும்பவும் அதே கேள்வி கேக்குற? நான் தான் கீதாக்கா. நீ என் அக்கா கீதா கிடையாது. அவங்க குரல் எனக்கு தெரியாதா? எங்க மாமா செத்த பாடி எரிச்சாச்சு. இப்ப எதுக்கு தேவையில்லாம வந்து போய் பேசிட்டு இருக்கீங்க? அதுவும் என் அக்கான்னு சொல்லி பேசுறீங்க. இங்க பார், இன்னொரு தடவை எனக்கு இப்படி ஃபோன் பண்ணனு வெச்சுக்கோ, நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். போனை வை. பாவம்பா அந்த புள்ள, அத போய் சந்தேகப்பட்டுட்டியே. ஆமா நீ அந்த பொண்ணு பேசுறத பார்த்தா அவங்களுக்கு இதை பத்தி தெரியலன்னு தான் நினைக்கிறேன். ராமேஸ்வரத்துல இருந்து விசாரணை ஆரம்பிச்சா எல்லாமே கிளியர் ஆயிடும். சரி நீ வரேன். சுமதி வரமா? டேய் வரடா. அத்தை, நம்மளுக்கு ஜெயிலுக்கு கன்ஃபார்ம். வாய் வச்சுட்டு சும்மா இரியா. இது பாருமா, வீட்டுக்கு வந்துட்டோமே, இப்ப எல்லா உண்மையும் சொல்லிட்டா நந்தினி எப்படி இவங்களை கொல்லுவான்னு நினைச்சிடாத. அதுக்கு தான் சித்தப்பாவை வீட்டுல விட்டு வந்திருக்கோம். நீ வாயை திறந்த அவர் போய் சேர்ந்துடுவாரு. வா உள்ள போலாம். என்னங்க? என்னம்மா? நந்தினி எங்க ஓட? ஒரு நிமிஷம் அத்தை. நந்தினி, வாங்க பெரியம்மா. வாக்கா. கீதாவும் அண்ணியும் வராங்க. வாங்க வாங்க பெரியம்மா. அத்தை, பெரியம்மா வந்திருக்காங்க. வாங்க அண்ணி. வா கீதா. வாங்க அக்கா, வாங்க வாங்க வாங்க. இத்தனை நாள் கழிச்சு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். வாங்க 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 நீ, வாங்க, உட்காரு. உட்காரு உட்காரு. உமா, கவிதா, அத்தை. பூமிகா, அத்தை, வாங்க. யாரு வந்திருக்காங்கன்னு பாருங்க. வணக்கம். எப்படி இருக்கீங்க? வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீ போய் பிரபாவை கூட்டிட்டு வா. சரிங்க அத்தை. கவிதா, நீ போய் ஸ்பெஷலா ஒரு காஃபி போட்டு சரிங்க கொண்டு வா. சீக்கிரம் வா. இவ்வளவு நல்லவங்களையா மருந்து வச்சு கொல்லுவாங்கிற பாவி மகளே. அக்கா, அப்பா வரலையா? அவரு நேத்து நைட்டே அவசரமா ஊருக்கு கிளம்பி போயிட்டாரு. என்னது, ஊருக்கு போயிட்டாரா? என்னக்கா, என்னாச்சு? அவர் மண்டபத்துக்கும் வரல, இங்க வந்து நந்தினியை பார்க்கவும் இல்ல. ஏன், எங்க மேல அவருக்கு ஏதாவது கோவமா? அப்படி ஏதாவது இருந்தா இங்க வந்து பேசி தீர்த்துக்கலாம்ல. வீட்டுக்கும் வராம இருந்து நந்தினியும் பார்க்காம போறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உமா, உடனே கிளம்பு. நம்ம பிரபாவையும் நந்தினியும் கூப்பிட்டுக்கிட்டு ராமேஸ்வரம் போயிட்டு வந்துடலாம். புறப்படு வா. ஐயோ, ஏன் கண்டதையெல்லாம் நினைக்கிறீங்க? என்னவோ தெரியல, இந்த தடவை அவரை ரொம்ப வீசிங் படுத்தி எடுத்துருச்சு. படுக்கையை விட்டு எந்திரிக்கவே முடியல. டாக்டர் கூட வீட்டுக்கே வர வச்சு பார்த்தோம். அப்போ அதெல்லாம் ஏன்க்கா என்கிட்ட சொல்லல? புதுசா கல்யாணமாகி புகுந்த வீட்டுக்கு வந்திருக்க, எதுக்கு உனக்கு பயத்தை கொடுக்கணும்னு தான் சொல்லல. அதெல்லாம் சரியாயிடுச்சு. இங்க வரதாதான் இருந்தோம். அதுக்குள்ள ஊர்ல நம்ம தோட்டத்துல ஏதோ ஒரு பெரிய பஞ்சாயத்தான். நான் ரயில புடிச்சு ஊருக்கு போறேன் அப்படின்னு போயிட்டாரு. அம்மாவும் வராம போயிட்டாங்கன்னா நல்லா இருக்காதுன்னு தான் இப்ப கூட்டிட்டு வந்தேன். அக்கா, கோடி ரூபாய் பிரச்சனையா இருக்கட்டும், அதுக்காக என்ன பார்க்காம கிளம்பிடுறதா? மாமா சொன்ன மாதிரி நான் இன்னைக்கே கிளம்புறேன். சும்மா இருடி.
இருக்கிறது பத்தாது நீ வேற கிளம்புனா நான் எத்தனை பேர் தான் சமாளிக்கிறது? அவர் இங்க வராம போனது யாருக்குமே மனசுக்கு ஒப்பல கீதா. நீ இப்படி சொல்றிய உமா? பொண்ணை பார்க்காம போகும்போது பெத்த தகப்பனுக்கு எப்படி இருக்கும்? உடனே ஊர்ல ரிசப்ஷனுக்கு ஏற்பாடு பண்றேன், நானும் மனக்கோலத்துல பார்த்த மாதிரி இருக்கும், சொந்த பந்தத்துக்கும் கௌரவமா இருக்கும்னு சொல்லிட்டு தான் போனாரு. ஆக கூடிய சீக்கிரமே நாம எல்லாரும் அங்க போகத்தான் போறோம். வா பிரபா, அன்னிக்கிட்ட 2 பேரும் ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. சரிங்க அத்தை. நல்லா இருங்கப்பா, நல்லா இருங்க. என்ன நீ அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கீங்க? உட்காருங்க. நந்தினியை அப்படியே கழுத்து நெரிச்சு கொன்னுலான்னு பாக்குறேன். கவலைப்படாதீங்க அண்ணி, உங்க மனசு மாதிரி எல்லாம் நல்லபடியா நடக்கும். நந்தினிய பத்தி இனிமே உங்களுக்கு கவலையே வேண்டாம். பாருங்க, என் மருமகளுங்க எல்லாருமே எனக்கு மகளுங்க மாதிரி தான். ஆமாக்கா, ஏற்கனவே நந்தினி எங்களுக்கு மக மாதிரி தான். ஆனா எங்க கடைசி மகன் எங்களுக்கு செல்லமோ இல்லையோ, கடைசி மருமக எங்களுக்கு ரொம்ப செல்லம் தான். இவளாலதான் இவளோட பெரியப்பாவுக்கும் அண்ணனுக்கும் இருக்கிற கோவம் எல்லாம் மாறி எல்லாரும் ஒன்னா சேரணும். அவங்களாவது ஜெயில இருக்காங்க, வந்துருவாங்க. ஆனா என் மாமா இருந்திருந்தா நிச்சயமா அவர் சந்தோஷப்பட்டிருப்பாரு. அதுவும் அவர் எரிஞ்சு சாகாம இருந்திருந்தா அவர் தான் முன்னாடி நின்று இந்த கல்யாணத்தை நடத்திருப்பாரு. இப்போ அனாத மாதிரி என் கல்யாணம் நடந்துருச்சு. என்ன நந்தினி இது? அழாத, நாங்க எல்லாரும் இருக்கோம்ல. அம்மா மாதிரி நான் இருக்கேன்ல, நீ இப்படி எல்லாம் பேசக்கூடாது. சாரி அத்தை, ஏதோ ஒரு நினைப்புல அப்படி ஒரு வார்த்தை வந்துருச்சு. இப்படித்தான் மனசுக்குள்ள எதையாவது அழுத்தி அழுத்தி வச்சுக்கிறது, அதையே நினைச்சுக்கிட்டு தனியா உட்காந்து அழறது. அம்மா, அவளுக்கு தனியா ஒரு 4 வார்த்தை புத்தி சொல்லுமா. ஆமா நீ கீதா சொல்றதும் சரிதான். வாமா. இரு கீதா, காஃபி சாப்பிட்டுட்டு வரட்டும். காஃபி எடுத்துக்கோங்க. இந்தாக்கா. உங்க மாமா உயிரோட இருக்கிறது தெரிஞ்சு ரத்னம் நம்ம வீட்டுக்கு சோதனை போட வந்தான். ஏமாந்து போயிட்டான். எனக்கும் அவன் மேலதான் டவுட். இப்ப கூட நீ பேசுற மாதிரி யாரையும் வச்சு எனக்கு ஃபோன் பண்ண வச்சான். ஐயோ, நீ ஏதாவது உளறி வச்சிட்டியா? நல்ல வேலை, அதுக்குள்ள நீங்க வந்து இறங்குறத நான் பார்த்துட்டேன். இனிமே நம்ம எப்படி போன்ல பேசுறது? இனிமே எப்பவுமே வீடியோ கால்ல பேசிக்கலாம். அது பிரச்சனை இல்ல. மாமாவை இப்போதைக்கு வீட்டு பக்கம் வர வேணான்னு சொல்லு, இல்லைன்னா பொறி வச்சு பிடிச்சிருவானுங்க. சரி, சொல்றேன். அப்படியா அக்கா? மாமா பேசினார்னா இவங்க இடம் விற்கிற விவகாரத்தை பத்தி மறுபடியும் ஞாபகப்படுத்து. அந்த இடம் விற்க கூடாது. அதை மட்டும் செஞ்சுட்டு இந்த குடும்பமே நடு தெருவுக்கு வந்துடும். இதை மட்டும் மாமா செய்யட்டும். கிருஷ்ணனை சாவடிக்கிற கதையை நான் பாத்துக்கிறேன். நான் ஏற்பாடு பண்ண சொல்றேன். மறக்காம சொல்லிடு. வாமா. போங்க, போய் பேசுங்க நீ. வாங்க பெரியம்மா. நீங்கள நல்லா இருப்பீங்களாடி? இது வீடு மாதிரியா இருக்கு. உமாவும் கிருஷ்ணனும் இருக்கிற இடம் கோவில் மாதிரி இருக்கு. நல்ல கோட்டா மாதிரி உள்ள நுழைஞ்சிருக்கியே. நீ என்ன வேணாலும் திட்டம் போடலாம், ஆனா தெய்வம் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. வஞ்சகம் சூழ்ச்சி செஞ்சவங்க யாரும் உருப்பிட்டதே இல்ல, அழிஞ்சு தாண்டி போயிருக்காங்க. அம்மா நிறுத்துறியா? உன்னை சாபம் கொடுக்கறதுக்கு தான் இங்க கூட்டிட்டு வந்தனா? ஒழுங்கு மரியாதையா நீ நடந்துக்கிட்டேன்னா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. நீயும் சித்தப்பாவும் இவங்களை காப்பாத்துறேன்னு கிறுக்குத்தனமா ஏதாவது செஞ்சிடாதீங்க. அப்புறம் இவங்க சாவுக்கு நீங்க தான் காரணமா இருப்பீங்க.
பெரியம்மா, என்னை மன்னிச்சிருங்க. அக்கா, உனக்கும் தான் சொல்றேன். என்ன இந்த வீட்டுக்கு அனுப்புறதுக்காக நீயும் மாமாவும் என்னென்னமோ சூழ்ச்சி செஞ்சீங்க. பிரபா மேல உள்ள ஆசையினால நானும் எல்லாத்துக்குமே ஒத்துக்கிட்டேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, பெரியம்மா சொன்ன மாதிரி இது வீடு இல்ல, ஒரு கோயில்னு. இந்த தொடரை பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பார்க்கும்போது கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை தயவு செஞ்சு கிளிக் பண்ணுங்க. பண்ணிட்டீங்களா? இன்னுமா பண்ணாம இருக்கிறீங்க? உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.